எல்லாரும் 0 லெவலில் இருக்கனால ட்ராஷ் நீ ஒன்றுத்துக்கு ஆகாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஹீரோ திட்டுவாங்க. பட் நம்ம ஹீரோ அப்படி இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லும் போது அந்த டீமன் உல்ஃப் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் அப்படி இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்க ஸ்டிக்கை வச்சு அந்த உல்ஃப் அட்டாக் பண்ணுறான். ஸோ அப்படியே கண்ணை மூடுறாங்க. ஸோ அந்த டீமன் உல்ஃபுக்கு 1 பாயிண்ட் டேமேஜ் கொடுத்துருக்கான் ஹீரோ. அந்த இடத்த கட் பண்ணால் ஜி சிட்டியை தான் காட்டுறாங்க. ஜி சிட்டியில் ஒரு அபிஸில் போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல் வந்து சி ரேங்க்கில் இருக்கக்கூடியது. அதுலேருந்து ஒருத்தன் பூந்து அடிச்சுட்டு ஓடியாந்துட்டு இருக்கான். பின்னாடியே ஒரு மாஸ்டர் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. யாரான்னு பார்த்தா வந்தால் நம்ம ஹீரோ குயிங், நம்ம ஹீரோனே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். ஹீரோ அந்த போர்ட்டலேருந்து வெளியே வந்தோடனே ஒருத்தன் வந்து அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணுறான். ஏய் நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுறான். அந்த பீஸ்ட் அவன் தோக்கடிச்சிட்டு ஹீரோவை பார்க்குறான். ஹீரோ அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் தொடச்சி வச்சுட்டு இருக்கான். ஹீரோடைய வேலை என்னன்னா, ஸோ உள்ளே போவாங்க இல்லையா, உள்ளே போய்ட்டு பீஸ்ட்லாம் வேட்டையிடுவாங்க. அதில் இருக்க கிறிஸ்டல்ஸை பார்த்தீங்கன்னா ஹீரோ வெளியே கொண்டு வரணும். அந்த பொட்டியை கொண்டு வரதுக்கு ஹீரோவுக்கு ஒரு 300 யுவான் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அவன் 2 டைம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். போயிட்டு வந்தாலும் அவனுக்கு அதிகமாக ஒன்றும் சேலரி கிடைக்காது. ஸோ அந்த ஒரு பொட்டிக்கு 300னா கூட ஸோ 2 பொட்டி தான் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரும்போதும் கூட அந்த ஹீரோவுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஏஜென்சியே 30% பிடிச்சிக்கிட்டு மீதி இருக்க காசை தான் ஹீரோகிட்டே கொடுப்பாங்க. ஹீரோ அதை பற்றிலாம் புலம்பிகிட்டு இருக்கும்போது சண்டை போட்டான் இல்லையா, ஸோ அவன் வந்து மேலே தூக்கி காலை வச்சுட்டு, டேய் என்னடா இதில் இருந்து ஏதாச்சும் ஒன்று திருட ட்ரை பண்ண, உனக்கு ஜெயில் தண்டனை தான் டேரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது, பாஸ் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ், நான் இதில் ரொம்ப நல்லா இருக்கேன், ஸோ கவலைப்படாதீங்க, நான் எதுவும் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம்மேட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர், ஹே ஹீரோ ஒரு பெரிய வேலை வந்திருக்கு, கமிஷனே 30,000 தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட சொல்ல, என்ன கமிஷனும் 30,000 என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, ஆமாப்பா நீ போறியா அப்படின்னு கேட்கும்போது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அடுத்த சீனே ஹீரோக்கு ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கான். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் மால். அந்த ஷாப்பிங் மாலில் ஏ ரேங்க் அளவில் ஒரு கேட் அப்பேர் ஆயிருக்கு. நிறைய கேட்லேருந்து அதில் போயிருக்காங்க கிளியர் பண்ண, பட் யாருமே திரும்பி வந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த அபீஸ் உலகத்தை பற்றி சொல்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அபீஸ் கேட் அப்படிங்கிற ஒரு கேட்டு அப்பேர் ஆயிடுச்சு. இந்த கேட்லேருந்து நிறைய மாஸ்டர்ஸ் வந்து மக்கள்லாம் தாக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போதும் போல் ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வந்ததுனால நிறைய பேருக்கு நிறைய ஸ்கில்ஸ் கிடச்சிது. அந்த ஸ்கில்ஸில் வச்சு பீஸ்ட்லாம் கொல்ல ஆரம்பித்தாங்க. பட் இந்த பீஸ்ட்டை கொள்றது மூலமாக கிறிஸ்டல் மட்டும் கிடைக்காது, நிறைய வேல்யூபிளான பொருள்ஸ், திங்ஸ், ஹெல்மெட்ஸ், வெப்பன்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருள் போஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கிடச்சிது. அதுலேருந்து இந்த உலகம் டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவன் கதையும் சொல்கிறான். ஹீரோ ஒரு மெர்ச்சண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த வேலை போன வரப்பு நம்ம ஒரு 0 லெவல் இல்லையா, அதனால் அவனுக்கு எதுவுமே வேலை கிடைக்கிறதில்ல. நம்ம ஹீரோடைய சிஸ்டருக்கு ஒரு நோய் இருக்குது போல். அந்த நோயை சரி பண்ணுறதுக்காக நிறைய கட்டணம் வாங்கியிருப்பான். ஈவன் டாக்டரே, டேய் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போறியா இல்லை காசு கட்டினீங்கன்னா இங்கே வச்சிரு, இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு அந்த டாக்டரும் சொல்ல, சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாவது கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கெஞ்சிட்டு இருப்பான். ஸோ ஹீரோடைய வீட்டு வாடகையும் கட்ட முடியாமல், டேய் வீட்டு வாடகை கட்டினா இங்கே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனரும் சொல்ல, அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட கேட்கும்போது, நீ ஒரு குப்படா ஒரு லெவலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிருப்பாங்க யூஸ்லெஸ் சொல்லிட்டு. ஸோ அதை நினச்சி அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு பணம் வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு கை வருது. ஸோ என்ன கைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் லோன். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பணத்தை கட்ட முடியலன்னா உங்களுடைய ஆர்கான்ஸை நாங்கள் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடன் வாங்கியிருப்பான் ஹீரோ. இப்போ அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி ப்ரெசன்ட் டைமை காட்டினா நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்காரு. ஸோ அவர் வந்து, ஹேய் என்னடா வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் நீ தாண்டா இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பாவம், சப்போஸ் உன்னால் கடனை கொடுக்க முடியலன்னா உன்னுடைய கிட்னியை எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு அந்த கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டை கிளியர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்கள ஹண்டர்னே சொல்லி கொடுத்துக்கலாம். பிளேயர் இருந்தாலும் சரி எது வந்தாலும் சரி ஹண்டர்னே சொல்லி கொடுத்துக்கலாம். அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் ஹீரோட டீமெண்ட்ஸ், ஏய் சேவஞ்சர் எவ்வளோடா இவ்வளோ மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கிளிக்க சாரி சார்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்த ஒரு ஒயிட் கலர் ஹேர் வச்சிருக்கேன், உங்கள் உயிருக்குலாம் எங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, ஸோ உங்கள் உயிரை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஓகே சார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களாம் மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோடைய டீம்மேட்ஸ் எல்லாம் ஹீரோ கீழே இறங்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பி ரேங்க் கேட்டுக்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்து நிறைய ஏகப்பட்ட வெயின்ஸாக இருக்குது. ஹீரோ அந்த கேட்டை திரும்பி பார்த்துட்டு முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஹண்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அந்த ஹண்டர்ஸ் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லேருந்து ஏகப்பட்ட உல்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்கள அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணுது. அந்த டைம் ஒரு ஷீல்டு வச்சுருக்கான், ஒருத்தவனை கூப்பிட்றான். அவன் வந்து ஒரு தலப்பா போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு ஃபயர் அட்டாக் க்ரியேட் பண்ணி அந்த பீஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு அட்டாக்கை போட்டு விட்றான். அந்த ஃபயர் அட்டாக்கு பயந்துக்கிட்டு எல்லா பீஸ்ட்டும் திருச்சி ஓடுது. இங்கே நிறையா டீமன் பீஸ்ட் இருக்குது. ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக வாங்கன்ட்டு ஷீல்டு வச்சுருக்கவன் சொல்ல,
ஆமாம் இப்போ நம்ம எங்கே போகிறது அப்படின்ட்டு கண்ணாடி போட்டிருக்கேன் ஒருத்தன் கேட்க 5th ஃப்ளோருக்கு போகணுன்ட்டு அந்த ஷீல்டை வச்சுருக்கோன்னு சொல்கிறான். நான் வெளியே இருந்து பார்க்குறப்ப சின்னதாக இருந்துச்சு, ஆனால் உள்ளே வந்து பார்க்குறப்ப பிரம்மாண்டமாக இருக்குப்பா அப்படின்ட்டு ஒரு அசாசின் பொண்ணு சொல்ல, ஆமாம் இந்த அபீஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும் நம்ம உலகத்துக்கும் இந்த அபீஸ் உலகத்துக்கும். பட் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆமாம் இதுக்கு முன்னாடி நிறைய கில்டுலேருந்து நிறைய பேர் வந்தாங்களாமே, ஆனால் இங்கே எந்த ஒரு தடயமுமே இல்லை அப்படின்ட்டு அந்த கண்ணாடி போட்டிருக்க பையனும் சொல்ல, சேவஞ்சர்ஸ் நீங்கள் இங்கே எங்கேயாவது தடயம் ஏதாச்சும் டெட் பாடி ஏதாச்சும் கிடக்குதான்னு சொல்லிட்டு போய் பாருங்க அப்படின்ட்டு அந்த கண்ணாடி போட்டிருக்கவனு சொல்கிறான். ஃபஸ்ட் டைம் வந்ததுனால அந்த கேட்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் ஃபயர் அட்டாக் யூஸ் பண்ணியிருப்பாள் அந்த தலைப்பா போட்டிருக்க மண்டையை, அவன் வந்து ஷூலெஸ் கட்டிட்டு இருப்பான். அதை பார்க்காம இவன் வந்து அந்த ஷூலெஸ் கட்டிட்டு இருக்கவன் மேலே பட்டு ஹீரோ கீழே விழுந்துருவான். வாட் த ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பா கட்டியிருக்க மாட்டேன்னு கட்டுப்பாக்க சாரி சார்னு ஹீரோ சொல்லுவான். பட் அது எதையும் கேட்காம அவன் சட்டையை பிடிச்சி மேலே தூக்கி என்ன தைரியம் தான் என்ன ஏமா டச் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த தலைப்பாக்கு போட்டிருக்க மாட்டேன் கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ சார் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறான். பட் எதுவும் பண்ண முடியல. அந்த தலைப்பாக்கிட்டு இருக்க மாட்டேன் போட்டு திட்டிகிட்டு இருக்கான். அந்த டைம் ஷீல்டு வச்சுருக்கான். அந்த சேவஞ்சரை விட்டுட்டு வா முன்னாடி போவோம் அப்படின்ட்டு ஷீல்டு வச்சுருக்கவனு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கி கட்டாசிட்டு போக ஆரம்பிக்கிறான். பண்ணும் இது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ ஹீரோ இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயத்தை சந்திச்சிருப்பான். ஸோ பலசாலி வந்து பலவீனமானவனை புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போதும் போலலாம். ஸோ பழைய கதை தான். அந்த மாதிரி புள்ளி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தை கூட லாஸ்ட்டில் பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்படி பின்னாடி போயிட்டு இருக்கும்போதே ஹீரோ சொல்கிறாங்க, ஸோ என்ன தான் நான் ஒரு குறிப்பிட்ட ட்ராஷாக இருந்தாலும் லெவலப் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டெவலப் ஆகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹீரோவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் 199 இருக்குது. இன்னும் ஒன்று கிடச்சா ஹீரோ டெவலப் ஆகிடுவான். ஹீரோ செக் பண்ண சுற்றி விட்டுருப்பாங்க இல்லையாச்சும் அவங்க க்ளூ கிடைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்ஸ் கூட தான் ஹீரோ வந்திருப்பான். அந்த இடத்துக்கு ஒரு உல்ஃப் மாஸ்டர் வந்ததுனால அவங்க எல்லாம் திருச்சி ஓடுவாங்க. ஹீரோ அந்த உல்ஃப் மாஸ்டர் பார்க்குறான். அந்த உல்ஃப் மாஸ்டர் நல்லா டெரராக ஹீரோவே முறைச்சி பார்த்துட்டு இருக்கு. ஹீரோ என்னடா கிடைக்கும்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறான். அப்படி கீழே பார்க்கும்போது ஒரு உட்டன் ஷீல்டும் ஒரு குச்சியும் தான் இருக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போதே உல்ஃப் மாஸ்டர் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. ஹீரோ டக்குன்னு போயிட்டு அந்த ஷீல்டையும் குச்சியும் எடுத்துடுறான். ஜம்ப் பண்ணி ஒரே அட்டாக் தான் அந்த பீஸ்ட் மேலே. அந்த பீஸ்ட் செத்து இருக்குன்னு பார்த்தா சாவாது, 0 டேமேஜ். அதை பார்த்துட்டு ஹீரோவே ஷாக் ஆகிடுறான். ஸோ நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அந்த பீஸ்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுடா, ஒன்றெல்லாம் தோக்கடிக்க முடியாதா, நீ வெறும் 0 லெவலில் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் நீ ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல, செத்துருவடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா டைம் இதுமாரி பண்ணியிருக்கான். ஸோ அவங்களோட ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக. பட் நம்ம ஹீரோ எந்த எதுவும் பண்ணது கிடையாது. ஸோ ஹீரோ இது வந்து 99ஆவது. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக ஹீரோக்கு டெவலப் ஆகிடும். ஹீரோ அதை நினச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பீஸ்ட்டும் ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ பக்கத்தில் அந்த வெயின் மேலே காலச்சு ஜம்ப் பண்ணுறான். ஹீரோ அட்டாக் பண்ண அந்த உல்ஃப் மாஸ்டர் அந்த வெயினை போய் கிடச்சிது. ஹீரோ ஜம்ப் பண்ணிவிட்டு இன்னும் ஸ்ட்ரென்த்தாக ஒன்று அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது நெட்டை கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவை பற்றி அந்த ஹண்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 0 லெவலில் இருக்க சேவஞ்சர்ஸ்லாம் எதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க தான் குப்பைன்னு நல்லாவே தெரியல, அவங்களாம் குப்பை எல்லாத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சேவஞ்சர்ஸ் அது ஹீரோட டீம்மேட்ஸு ஹீரோ அவங்கள பார்த்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள காட்டுறாங்க. ஸோ அவங்க முன்னாடி ஏகப்பட்ட உல்ஃப் மாஸ்டர்ஸ்லாம் செத்து கிடக்குது. ஸோ அவங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ், ஹெல்மெட்டு, ஸோ அட்டாக்கிங் வெப்பன்ஸ்லாம் இருக்குது. முன்னாடி ஒரு கார்டு மாரி இருக்குது. ஸோ அதில் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. நிறையா பீஸ்லாம் இருக்குடா, இதெல்லாம் கிளியர் பண்ணோம், போய் சேவஞ்சர்ஸை கூட்டிட்டு சொல்லிட்டு அந்த டீமோடைய ஹெட் சொல்ல, ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பா போட்டிருக்க மாட்டேனும் வந்துகிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோடைய ஒரு கையை அந்த பீஸ்ட் மாஸ்டர் கடிச்சிட்டு இருக்கும்போது நான் ஒரு குப்பையாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கையில் இருக்க குச்சை வச்சு அந்த பீஸ்டோட கண்ணிலே சொருவி அந்த பீஸ்ட்டை கொள்கிறான். அப்படி கொல்லும் போது ஹீரோக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருது. ஹீரோக்கு கிடச்ச உடனே எப்பாடி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சிரிக்கும்போது, பரவாயில்லையே, இந்த குப்பை வந்து ஒரு லோ லெவலில் இருக்க ஒரு உல்ஃபியை கொண்டிருக்கு, பரவாயில்ல, நீ என்ன ஹீரோவாக ட்ரை பண்ணுறியா, இந்த உல்ஃபை கொண்டதுக்குலாம் உனக்குலாம் பணம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த தாப்பா போட்டிருக்க மாட்டேன்னு சொல்ல ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவுக்கு லெவலப் ஆக ஆரம்பிக்கிறான் இல்லையா. ஸோ அப்படி டெவலப் ஆகும்போது அவனுக்கு ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த ஜாப் சேஞ்ச்க்கு மூலியமாக தான் அவனுடைய பவர் என்னென்னு நம்மளால் கணிக்க முடியும். ஹீரோ இப்போ தான் 0 லெவல்லேருந்து ஃபஸ்ட் லெவலுக்கு போயிருக்கான். அப்படி வரைக்கும் போயிருப்பான் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு போகிறப்பெல்லாம் ஒரு பீஸ்ட்டை கொண்டு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை அவன் கெயின் பண்ணியிருக்கான். இப்போ அந்த உல்ஃப் மாஸ்டரை தோக்கடிக்கும் போது ஹீரோ 99ஆவது லெவலில் இருந்திருப்பான். எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அவன்கிட்ட இருந்திருக்கும். இன்னும் ஒன்று கிடச்சுன்னா அவனால் டெவலப் ஆக முடியும் தெரிஞ்சது தான் ஹீரோ சண்டை போட்டு அந்த பீஸ்ட்டை தோக்கடிச்சதுனால இப்போது ஹீரோ டெவலப் ஆகிறான். அவனுக்கு ஹீரோடைய சிஸ்டமும் நீங்கள் 99ஆவது எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தீங்க, இப்போ நீங்கள் 100ஆவது எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கெயின் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களோட ஜாப் சேஞ்சுக்கான குஸ்ட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லும் போது ஹீரோ சந்தோஷப்படுறான். ஸோ ஹீரோடைய ஜாப் சேஞ்ச் பவர் வர ஆரம்பிச்சோன்னே என்ன இவன் ஜாப் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு தலப்பா போட்டிருக்க மாட்டேனும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ டெவலப் ஆகிறான். ஹீரோடைய ஜாப் குஸ்ட் சேவெஞ்சர் லெவல் 1 மேக்ஸ் லெவல் அப்படின்ட்டு ஹீரோக்கு வருது.
அதை பார்த்துட்டு அந்த தாப்பா போட்டிருக்க மாட்டேன் ஷாக் ஆகிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன என்ன குப்பைக்கு குப்பை மாதிரி இருக்கு, ஜாப் கிடச்சிருக்கு. இல்லை மேக்ஸ் அதுவும் ஃபஸ்ட் லெவலே மேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். சாரிப்பா என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் டெரராக பார்த்துட்டு, ஹேய் குப்பைக்கு குப்பை மாதிரி தான்டா கிடைக்கும், நீ என்ன தான் லெவலப் ஆகியிருந்தாலும் உன்னுடைய ஸ்கில் சேவஞ்சர் தான், ஸோ அதனால் வாடா சீக்கிரமாக வந்து கிளியர் பண்ணுறா எல்லாத்தையும் அப்படின்ட்டு ஹீரோகிட்ட சொல்கிறான். சொல்லிவிட்டு அவனும் பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவும் என்ன சேவஞ்சரா என்னடா போகிறது, சரி இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு உல்ஃப் மாஸ்டர் சித்து கிடக்கும் இல்லையா, அந்த உல்ஃப் மாஸ்டர் பார்த்திங்கன்னா பார்க்குறான். ஸோ அது வந்து ப்ளூ கலராக மின்ன ஆரம்பிக்குது. ஹீரோடைய கண்ணும் ப்ளூ கலராக மாற ஆரம்பிக்குது. ஹீரோட சிஸ்டமும் ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. ஸோ ரீசைக்கிங் பண்ணுறக்கூடிய ஒரு ட்ராஷ் கிடச்சிருக்கு, லோ லெவல் உல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட சொல்லுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான கிரியேட் ஆரம்பிக்குது. ஸோ அந்த வாயிலேருந்து ஏகப்பட்ட டீமன் ஹேண்ட்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. என்ன இதுதான் என் பவரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது ரீசைக்ளிங் பண்ண ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோக்கும் எஸ்ன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த டீமன் ஹேண்ட்ஸ் வந்து அந்த உல்ஃபை பார்த்திங்கன்னா அந்த வாய்டுக்குள்ளே தூக்கிட்டு போக ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த உல்ஃப் உள்ளே போயிருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ரீசைக்ளிங் ஆக ஆரம்பிக்குது. ரீசைக்ளிங் ஆகி முடிஞ்ச உடனே ஹீரோடைய டேபிள் ஹேண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஹேண்ட்ஸ் கையை நீட்டுது. அந்த கையை நீட்டும் போது ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு உல்ஃபுடைய கார்டு இருக்குது. அந்த கார்டை பார்க்குறான். அப்படி கார்டை ஸ்கேன் பண்ணும்போது ஹீரோவுக்கு 2 விஷயம் கிடைக்கிது. என்ன விஷயம்னா அந்த உல்ஃபுடைய பவர் கிடச்சிருக்கு, அதே சமயத்தில் ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் 3 கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட்ஸை வச்சு அவனுடைய ஸ்டேட்டஸை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு ஹீரோடைய அஜிலிட்டி, லக்கு, ஸ்ட்ரென்த் எல்லாமே ஒன்று தான் இருக்கும். ஹீரோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி அவனோட அஜிலிட்டியை ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ ஹீரோ அதை நினைக்கும் போது பரவாயில்லையே ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்படும்போது சரி அந்த உல்ஃபோடைய பவரை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பவர் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்குறான். என்ன இது ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லிட்டு சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸில் இருக்கும்போது டேய் இன்னும் என்னடா அங்கே பண்ணுறேன் சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலப்பா போட்டிருக்க மண்டேனுடைய வாய்ஸ் கேட்குது. ஹீரோவும் இதுவே வந்துட்டே ஏச்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது அந்த உல்ஃபோடைய பவர் வெளியே வர ஆரம்பிக்குது. சும்மா பிச்சுட்டு ஓடுறான் உல்ஃபோடைய வேகத்துக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்து போகணுமா இல்லையா, நடுவில் இருக்க பெயிண்ட்ஸில் காலவிட்டு டமால்னு கீழே இருந்துடுறான். ஸோ இந்த உல்ஃபோடைய பவருக்கு கொஞ்சம் கூல்டும் டைமிங் இருக்குது. ஸோ இந்த ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டா திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில நேரங்கள் டைமிங் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கில்லுக்கு கூல்டவுன் டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏஞ்சி பார்க்குறான். முன்னாடி ஏகப்பட்ட டீமன் உல்ஃப்ஸ் செத்து கிடக்குது. ஆட்ரிபியூட்ஸுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய சேவஞ்சர் பவரை பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வரான். சரி இதை கிளியர் பண்ணுவோமா அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ்.